இப்போ ஆட்சி ஸ்டாலின் தான் எங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. கவர்னரா கவர்னர் வந்து ஆட்சியை அமைக்கணும், டிலே பண்ணக்கூடாதுன்னு அறிக்கை கொடுத்தாரு. அதை முஸ்லீம் லீக் உள்ள நாங்கள் வரவேற்று இந்த அறிக்கையை பின்பற்றி ஆளுநரும் அதை பின்பற்றி செய்யணும்னு நாங்கள் அறிக்கை கொடுத்தோம். அது எல்லா ஊடகங்கள்லையும் பிரச்சாரமாக ஆக்கப்பட்டது. இந்த நிலையில் எங்கள் சூழ்நிலையில் இவ்வளோ மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே தூண்டுதலும் பெஸ்டரிங் நடக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டாலின்கிட்ட போன நேரத்தில் அங்கே வேறு விதமான ஒரு யோசனையில் இருந்ததாக எனக்கு சொல்லப்பட்டது. ஏன்னா இது எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கிட்டு அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்கறது மாதிரி பேச்சு இங்கே வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இது எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது, எதிர்பார்க்காம இருந்தது. இதை கேள்விப்பட்டு எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, என்னமோ சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெளியே வந்தோம். வந்துட்டு இரவு பகலாக உட்காந்து யோசனை பண்ணோம். கேரளாவிலேருந்து எங்கள் தலைவர்கள்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்துருங்க, ஏன் டிலே பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. இந்த நிலையில் அடுத்த நாள் தாவேக்காவிலிருந்து முக்கியமான தலைவர்கள்லாம் எங்கள் அலுவலகத்துக்கு வந்தாங்க. வந்து ஆதரவு கேட்டாங்க. நீங்கள் ஆதரவு கொடுத்தா ஆட்சி அமைக்கலாமே, நீங்கள் டிலே பண்ணுறீங்களே அப்படின்னு. இப்போ இருக்கிற மந்திரிகளே 7-8-10 பேர் வந்தாங்க. வந்துட்டு ப்ரெஷர் பண்ணாங்க. இல்லைங்க, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கள்கிட்ட நீங்கள் வந்தது இப்போ கேஸதை விட ஸ்டாலினே பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்களே சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் என்ன பண்ணார் இவர், விஜயே வந்து உங்களை ஆதரவு கேட்குறாரு, வந்துக்கிட்டு இருக்காரு. இல்லை அது பெரிய அவசியம் சார் நாங்கள் அப்படின்னு சொல்லி வர்றான்னு சொன்னதை நாங்கள் வெளியே போகிறோன்னு வெளியே போயிட்டோம். இல்லைங்க, நாங்கள் இருந்தால் சிக்கலாகிடும், இப்போ தெருவு வந்து பெரிய கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேராக அறிவாலயத்துக்கு போனோம். திரும்ப அங்கே போய் தான் திரும்ப இது மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு, என்ன செய்யலான்னு கேட்கும்போது தான் அப்போ அவங்க சொன்னாங்க. இப்போ முதல் நாள் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு ஒரு யோசனை இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் திருமாவளவனை சிஎம் ஆக்கலாம் அப்படி யோசனையில் நான் கேட்டேன். அவர் எம்எல்ஏ இல்லையே சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைன்னு இப்போ 6 மாதத்துக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இது அவர் சொல்லலை, அவர் கூட இருந்தவங்க சொன்னாங்க. இந்த யோசனையெல்லாம் நமக்கு உடன்பாடாக தெரியல. நேற்று சொன்னதும் உடன்பாடாக இல்லை, இன்றைக்கி சொல்கிறதும் நமக்கு உடன்பாடாக தெரியல. காரணம் என்னன்னு சொன்னால், மக்கள் ஓட்டு போட்டது ஒரு நிலைமை. இதை மாற்றதுக்கு ஜனாதிபதி கவர்னர்கிட்ட விஜய் போய் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா இப்போ நீங்கள் எந்த யோசனையும் பண்ணலாம். இது இப்போ திமுக ஏடிஎம்கே எல்லாம் சேரலாம், அல்லது இவரை திருமாவளவனை ஆட்சியில் அமைக்கலாம். இந்த மாதிரியான யோசனை பிறகு பண்ணியிருந்தால் அது நியாயமாக இருக்கும். ஆனால் அவரை அழைக்காமே இப்படி பண்ணுறதுங்கிறது அது ஜனநாயக நம்ம சட்டவிரோதமாகவும் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகள் அடிப்படையில் நல்லது இல்லை அப்படிங்கிற முறையில் தான் நாங்கள் என்ன பண்ணோம், திரும்ப முஸ்லீம் லீக்குடைய உயர்மட்ட குழுவை அடுத்த நாள் 11 மணிக்கு கூப்பிட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணி ஆதரவு கொடுக்குறேன்னு நாங்கள் சொன்னோம். இது சமுதாயத்தில் உள்ள எல்லா மக்களும் ஏகோபித்த முடிவாக ஒத்துக்கொண்டாங்க, எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க. அதோடு நாங்கள் ஆட்சியில் சேர்ற நிபந்தனை நாங்கள் வைக்கல. நிபந்தனை இல்லாத ஆதரவு. ஆட்சி அமைக்கிறதுக்கு ஸ்டாலின் சொன்ன அதே வாசகத்தை பயன்படுத்தி கவர்னர் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் உடனடியாக அவரை கூப்பிடணும், அந்த ஆட்சி அமைக்கிறது எங்கள் 2 பேரும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் சொல்லி